ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.6ல் 5ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா எல்லா பக்கங்களும் சமம். 6.5 6.5 6.5 3 பக்கமும் சமமாக இருக்க முக்கோணம் சமபக்க முக்கோணம். அந்த சமபக்க முக்கோணத்தை வரைந்து அதன் உள்வட்ட மையத்தை குறிக்க மேலும் உள்வட்டத்தை வரைக. ஓகே, முதல்ல உதவி படம். ஒரு முக்கோணம் ஏபிசிங்கிற ஒரு முக்கோணத்தை குறிச்சுக்கிட்டு 3 பக்கமும் சமம்னால 6.5 6.5ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 6.5 சென்டிமீட்டரை மார்க் பண்ணிக்க. இங்கே வருவோம். முதல்ல படி 1 என்ன செய்யணும்? 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் உள்ள ஒரு முக்கோணம் சமபக்க முக்கோணம். ஒரு சமபக்க முக்கோணம் ஏபிசி வரைய வேண்டும். என்ன செய்யணும்? முதல்ல ஸ்கேலை வச்சு ஏங்கிறத ஒரு பாயிண்ட்டை குறித்து, ஏயிலிருந்து 6.5 சென்டிமீட்டர் இருக்க பிங்கிற பாயிண்ட்டை குறித்து ஒரு லைன் ஏபிங்கிற லைன் வரைஞ்சிடணும். அடுத்து ஏயில் காம்பஸை வச்சு அதே 6.5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ஆர்க் அடிக்கணும். அதே போல் பியில் வச்சு 6.5 சென்டிமீட்டர் அளவுள்ள இன்னொரு ஆர்க் அடிக்கணும். 2 ஆர்க்கும் சந்திக்கிற புள்ளி சின்னு மார்க் பண்ணணும். ஏசி பிசியை ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணால் ஏபிசிங்கிற முக்கோணம் நமக்கு கிடச்சிரும். அடுத்து படி 2 என்ன எழுதணும்? இந்த கோணம் ஏக்கு இருசம வெட்டியும் கோணம் பிக்கு இருசம வெட்டியும் கண்டுபிடிக்கணும். ஏதாவது 2 கோணத்துக்கு இருசம வெட்டி கண்டுபிடிக்கணும். அதை எழுதுறேன். கோணம் ஏ மற்றும் கோணம் பியின் இருசம வெட்டிகள் வரைய வேண்டும். இருசம வெட்டி எப்படி வரையணும்? இந்த காம்பஸை இங்கே வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு இப்படி ஒரு ஆர்க்கு ஏதாவது ஒரு அளவெடுத்து ஒரு ஆர்க் அடித்து அந்த அளவை அப்படியே மாற்றாமல் வச்சு இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, அதே போல் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடித்து அது 2 சந்திக்கிற இடத்த கொண்டு போய் ஏயோட ஜாயின் பண்ணிடணும். அதே போல் பியில் வச்சு ஏதேனும் ஒரு அளவுக்கு 2 ஆர்க் அடித்து அந்த அளவை மாற்றாமல் மேலேங்கிற ஒரு ஆர்க் அடித்து ஜாயின் பண்ணி விட்டால் இது பியின் இருசம வெட்டி. 2 இருசம வெட்டியும் சந்திக்கிற புள்ளியில் என்ன செய்யணும்? இன்னும் ஏபிங்கிற ஏதாவது ஒரு பக்கத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும். அந்த செங்குத்து கோடும் இந்த இருசம வெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி தான் உள்வட்ட மையம். அதான் என்னது? உள்வட்ட மையம். கோணம் ஏக்கும் பிக்கு இருசம வெட்டி வரைஞ்சிடறோம். அது 2 சந்திக்கிற புள்ளியிலேருந்து என்ன செய்யணும்? இந்த ஏபிக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும். இவை சந்திக்கும் புள்ளி ஐதான் என்னது? உள்வட்ட மையம். ஓகே, இப்போ உள்வட்டம் நம்ம வரையணும். ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் வைத்து ஒரு வட்டம் வரைஞ்சா அது 3 பக்கத்தையும் உள்ள தொட்டுக்கிட்டு போகும். ஐயை மையமாகவும் இந்த செங்குத்து கோடு ஏபியை டச் பண்ணுற பாயிண்ட் டின்னு மார்க் பண்ணும். வைத்து ஒரு வட்டம் வரைய வேண்டும். அந்த வட்டம் தான் என்னது? உள்வட்டம். இந்த உள்வட்டம் 3 பக்கத்தையும்
தொட்டுக்கிட்டு போ. ஓகே.